எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியோ ஜிம்கானா விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்பவுமே பத்திரிக்கையாளர்களோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும். என்னோட படங்கள சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்துல எனக்கு பார்ட் ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி. ரொம்ப சிம்பிளான நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்ல வச்சுட்டு, தியேட்டர்ல போய் கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு படம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார், தேங்க் யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் எங்களுக்கு எல்லாரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்தி சார், நீங்க எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே. இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமா இருந்தது. ஸோ தேங்க் யூ. மெடானா, இட் ஹஸ் பின் சச் அ பிளஷர் உங்க கூட ஒர்க் பண்றது. இது கூட இந்த 4 பெண்களுமே நாங்க ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம். இட் வாஸ் சச் அ ஜாய் இதுல ஒர்க் பண்றது. அண்ட் மாஸ்டர், பிரபு மாஸ்டர், உங்க கூட ஒர்க் பண்றதுன்னா அவ்ளோ ஜாலியா இருக்கும். யூ சச் அ ஸ்வீட் மேன், சச் அ ஸ்வீட் பெர்சன் டூ ஒர்க் வித். அவ்ளோ அவரோட காமெடி டைமிங் வந்து அது வேற லெவல்ல. ரோபோ சங்கர் அண்ணா, கணேஷ், அஸ்வின் எல்லாருமே எவ்ரிபடி இன் திஸ் டீம் வெரி நைஸ் ஜென்யூன் பீப்பிள். சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் கண்டினியூஸ்லி பிளெஸிங் அஸ். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. இசை வெளியீட்டு விழா ஆரம்பமே ரொம்ப பிரமாதமாக தொடங்கி இருக்கிறது. அதில் இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது வந்து டான்ஸ்லையும் சரி, ஆக்டிங்லையும் சரி அவ்வளவு ஜாலியாக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. நம்ம பண்ணுறதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு. வேற லெவலுங்க, சூப்பருங்க, ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ணது. ஹோல் டீம் என்னோட மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக தேட்டருக்கு போங்க, உங்களை 100% ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஜாலியோ ஜிம்கானா வந்து ரொம்ப ஜாலியான படம். இன்ஃபேக்ட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஷூட். முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் ஈவெண்ட் இன் இட் செல்ஃப். அண்ட் சக்தி சார், ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். நீங்க பர்சனலா பேசும்போது, அவர்கிட்ட பேசும்போது அது தெரியும். ஹீஸ் சச் அன் அமேசிங் பர்சன். இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊர்ல வந்து அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து, ஓ டைரக்டர் சார் அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்றாங்க. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். அண்ட் அபி அண்ட் இன்ஃபேக்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் இஸ் ஆல்சோ தேர். வி ஹேட் அ கிரேட் டைம். நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைக் நம்ம தனியா பண்ணலாம், அதை விட இன்ட்ரெஸ்டிங் வென் தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் டுகெதர், ஆர்டிஸ்ட் கம்மிங் டுகெதர் அண்ட் பெர்ஃபார்மிங். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ப்ரொடியூசர் சார், ஃபார் யுவர் ட்ரஸ்ட், நன்றி. அஸ்வின், மாஸ்டர் அண்ட் கணேஷ், தேங்க்யூ. அண்ட் ஆல் தி அதர் பீப்புள், ஜகன் ஆல்சோ, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படத்தை போய் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அண்ட் வித் ஃபேமிலி போங்க, கொண்டாடுங்க. தேங்க்யூ. அன்புள்ள பத்திரிகை சகோதரர்கள், மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு 2-3 வருஷமாவே நம்ம இப்ப தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறைய சோகமான படங்கள்லாம் நிறைய வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர் போய் சொல்றேன். இது எப்படின்னா, 2 ஹீரோ. ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போற இன்னொரு கேரக்டர். 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு. அத பிரபுதேவா மாஸ்டர் போய் சொல்றேன். அவரு ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, டெட் பாடியா நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போறது நீங்க அப்படின்னு சொல்றேன். அவரு மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பரா இருக்கு, நான் பண்ற சக்தி, பட் நான் டெட் பாடியா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
என்ன மாஸ்டர் நீங்க டெட் பாடியா? நீங்க ஒரு டான்சர், உங்க பாடி லாங்குவேஜே வேறவா இருக்கும். நீங்க டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி? இல்ல இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். நான் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினா மாத்தி, ஹீரோயின்ஸா மாத்தி, 4 ஹீரோயின் ஆக்கி, அந்த 4 ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போற மாதிரி கதையை மாத்துனதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான். ஸோ இந்த கதை இவ்வளவு நல்லா வந்திருக்கு. இது ஒரு பேசு பொருளா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணுங்க அதெல்லாம் சொல்றாங்க. ஓகே தான். இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்துல 10 படம் வரும். அந்த மாதிரி நிறைய கதைகள் 10 படம் வரும். ஆனா இது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது. அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு காமெடியன், அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. ஆனா அந்த ஒரு டெட் பாடின்றத வச்சு 2 மணி நேரம் படத்துல 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியா ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்றதும் விளையாட்டு கிடையாது. 1.5 நாள்ல கதை நடக்கும். அந்த 1.5 நாள்ல டெட் பாடி வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம். மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டெட் பாடினோடனே ஈஸியா ஒத்துக்கிட்டார். ஓகே டெட் பாடி, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஜாலியா ஷூட்டிங் போனோம். ஃபர்ஸ்ட் டே அது இது எப்படின்னா டெட் பாடினா ஒரு கண்ணு ஓப்பனா இருக்கும். ஒரு சின்ன இப்ப கை இப்படி வச்சிருந்தா அப்படியே தான் வச்சிருக்கணும், மாத்த முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம். அவரு சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கிறவரு. அவர் அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாள் ஆக 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 அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதோ நான் மானிட்டர் பார்த்து இது வேணா சிஜில கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல. நோ 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 இது கூட பண்ண மாட்டேனே நான் ஒன் மோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாரு. படம் வந்து அன்இமேஜினபிளா ஒரு ட்ரெண்டிங் மூவியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து பார்த்து ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறதுக்கு ஒரு ஒரு புதுசான ஒரு படமா இருக்கும். ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம், அருமையான டைம், அருமையான என்னோட பிரதர் சக்தி என் பேர் தான். அவர் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய இந்த படத்துக்கே ஒரு சக்தின்னு சொல்லலாம். அப்படி அவர் கிடைச்சது. அவரு தமிழ்நாட்டுல இருக்க மூலம் முடுக்கு இந்து இடுக்குல இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவாரு. அவரு இங்க உள்ள வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளவு முக்கியமோ காசு அவ்வளவு முக்கியம். இந்த படத்தை நான் கதை ரெடி பண்ணி மாஸ்டர்லாம் சொல்லி முடிச்சோன்னே நான் ப்ரொடியூசர் சர்ச்சிங்ல இருக்கேன். அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து என்னைய பாம்பே கூட்டு போய் ராஜேந்திர ராஜன் சார் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க இந்த கதை சொன்னீங்கன்னா கண்டிப்பா பிரபுதேவா சார்னா அவர் உடனே படம் பண்ணுவாரு அப்படி சொல்லி கூட்டு போறாரு. சரின்ட்டு பாம்பே போறோம். சார் ராஜன் சார் ஆபீஸ்ல போய் மீட் பண்றோம். அவர் ரொம்ப கூலா ஐயா எனக்கு படம் எல்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற ஐடியா இல்லைன்ட்டாரு. எனக்கு என்னடா அது என்னன்னா, சார் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்க கதை கேளுங்க, கதை உங்களுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க. நீங்க காமெடி படம் என் படம் நிறைய பார்த்துருக்கேன்னு சொன்னாரு. இது ஒரு காமெடி படம் தானே, நீங்க வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார் நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்க ரூம்ல இருங்க வரேன்னு சொல்றாரு. அவர் வந்தது அரௌண்ட் 11 o'clock வர்றாரு நைட்டு. பாம்பேல நைட்லாம் ஒரு டைம் கிடையாது. ஸோ 11 மணிக்கு வர்றாரு. அவரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட்டா சொல்றேன். அவரு என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டாரு. ஒரு 3வது சீன்ல இருந்து சிரிக்கிறாரு. சிரிச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சார் நான் உண்மையிலே இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சு தான் வந்தேன். ஆனா இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு டயர்டா வந்து வந்த என்னையே நீங்க வந்து சிரிக்க வச்சிட்டீங்க. தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. இந்த சிரிப்பு ஆடியன்ஸ் சிரிச்சுட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டா ஒர்க் ஆகும். நான் இந்த படம் பண்றேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நடுராத்திரில இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆச்சு. அன்னையில இருந்து அந்த செகண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2 years கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திரன் சார். நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார், இல்ல ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கலாம், வச்சுக்கோங்க சார். ஒரு படம் நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும். நான் என்னோட தொழில கிங்.
அவரோட பிளாட் பிசினஸ்ல அவர் கிங்கு. நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதுல கிங்கா இருக்கணும், ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு நீங்க கதை நல்லா சொல்லிட்டீங்க, அப்ப நான் செலவு பண்ணாதான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து கொடைக்கானல்ல குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை. அவர் நினைச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸ்ல நடக்கலாம், பாண்டிச்சேரியில் நடக்கலாம்னு சொல்லலாம். சொன்னா கூட நான் மென்டலா செட் ஆயிடுவேன். ஆனா இல்ல, நம்ம என்ன சொன்னமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு சிறப்பா வந்திருக்குன்னா கதை மட்டும் கிடையாது, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்ட் அவர் லவ் பண்ணது, அவரோட ட்ரஸ்ட். சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷூட்டிங் போறோம்னா இல்ல இந்த சாங்கை நீங்க ரஃபா ஷூட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க, அதுக்கு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணுங்கன்னு டம்மியா டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு ப்ரொடியூசர் இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த படத்துல மாஸ்டரை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. அவர் வந்து இது என்ன 3வது படம். எங்க 2 பேருக்கும் கண்ணா பின்னான்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வார்த்தை புதுசா இருக்கணும் இல்லையா? ஸோ அவர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்குவேன், நான் சொல்றேன் அவர் புரிஞ்சுக்குவாரு. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால ஒரு டைரக்டருக்கும் ஹீரோக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் படம் நல்லா வரும். அந்த ஆங்கிள் இது சூப்பர். அதுக்கப்புறம் மடோனா, அவங்கள வந்து நான் ஷூட்டிங்ல வந்து டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்ல வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சார் மடோனான்னு மடோனாங்கிறது மைக்ல சொல்ல வேண்டாம்னா அதுக்கப்புறம் நான் டான் தான் கூப்பிடுவேன். இந்த படத்துல உண்மையிலே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட். அவங்கெல்லாம் தமிழ் சினிமாவில் ரெகுலரா நிறைய படம் பண்ணணும். அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அபிராமி மேடம், அவங்களோட இது எனக்கு 2வது படம். ஏற்கனவே சார்லி சாப்ளின் பண்ணியிருக்கேன். இந்த கதை எழுதும் போதே டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்க தான். அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகலைன்னா இது வந்து மதர் கேரக்டரா இருக்கேன், இல்லைங்க பேருக்கு தான் மதருங்க, மதர்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து மொடோனா ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்துல. ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு அவங்க காஸ்டியூம் ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஆனா இதுல ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை நீங்க படம் வந்தோன்னு தெரிஞ்சுங்க. இந்த படத்தோட கேமராமேன் என்னோட பிரதர் கணேஷ் சந்திரா. போட்டோகிராஃபி வந்து பொதுவாக இந்த மாதிரி காமெடி படத்துக்கு போட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும். இது ஒரு சில்லுன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் படமே, அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து மியூசிக், காமெடி படத்துக்கு மியூசிக் நல்லா பண்ணிச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். எங்களுக்கு 2 சாங் தான் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7 சாங் ஆக்கிடுவோம். பிட்டா ஒரு 5 இடத்துல போட்டுருவோம். ரீரெக்கார்டிங் பதிலாக பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட உட்காந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் பேசிட்டே இருப்போம். அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள். அதுக்கு ஜி மியூசிக் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஜி ராஜுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண நிரஞ்சன் ஸ்டெப் செய்யணும்னு நினைச்சீங்க, செஞ்சிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராஜன் சாருக்கு ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போ ஆஸ் மியூசிக் டைரக்டர் உங்க முன்னாடி இவ்வளோ பெரிய படத்துக்கு நான் நிற்கணும்னா அது கிடையாது. ஸோ ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வந்து சின்ன வயசுலேயே கணேஷ் சார் சொன்ன மாதிரி இந்தியன் மைக்கேல் ஜாக்சனுக்கு பாட்டு போடணும் அப்படின்னு. வாட் பிகர் ஹவு பிகர் கேன் இட் கெட் அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். எல்லா இன்டர்வியூலும் என்ன கேட்டாங்க, பிரபு மாஸ்டருக்கு நீங்க எப்படி வந்து டிஃப்ரெண்டா என்ன பண்ணீங்க, டிஃப்ரெண்டா என்ன போடுவீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு ஒர்க் பண்ணது தான் இந்த சாங்ஸ். 2 சாங்ஸ் இப்போ வெளியே வந்திருக்கு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ பிரஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், புஷிங் த சாங், ஃபார் த ரெஸ்பான்ஸ் தட் இட் ஹஸ் காட்டன். அண்ட் மாஸ்டரோட ஸ்டெப்பெல்லாம் சொல்லவே வேண்டாம். மாஸ்டரோட ஸ்டெப்புக்கு வந்து அங்க ஒரு மாஸ்டர், பூபதி மாஸ்டர், சரியான ஸ்டெப்ஸ், ஹுக் ஸ்டெப். நம்ம ரீல்ல வந்து நான் இப்போ ஃபோன் எடுத்தாலே வந்து யாராவது எனக்கு ரீல் அனுப்புறாங்க, இந்த ரீலை பாரு, அந்த ரீலை பாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர் அண்ட் மாஸ்டருக்கு அந்த ஸ்டெப்பை வந்து
நம்ம கன்சீவ் பண்ண பூபதி மாஸ்டர். தேங்க்யூ பூபதி மாஸ்டர். நிரஞ்சன் சொல்லவே வேண்டாம். சாங்கை வந்து படத்தை வந்து இப்படி கட் பண்ணி அந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள எவ்வளோ லேக் இல்லாம எவ்வளோ வந்து கிறிஸ்பா ஒரு படம் வந்து ஒரு காமிக் அடுத்த இது என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஜாலி படம் அப்படின்றது இல்லாம இதுல ஒரு ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. சக்தி சார் நிறைய சொல்லலாம் சார். ஒரு புக்கே எழுதலாம். நானும் சக்தி சாரும் எங்க டிராவல் ஆஃப் திஸ் 1.5 இயர்ஸ் வந்து வெரி பியூட்டிஃபுல் ஜர்னி. ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்து ஒரு ஒரு பட்டிங் மியூசிக் டைரக்டர் கொடுத்து இந்த மாதிரி சாங்ஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. இதுல ஒரு என்னன்னா, இதுல ஒரு 7 பாட்டு நாங்க பண்ணியிருந்தோம்னா 7 பாட்டுக்கும் ஒரே டியூன். அதாவது ஒரு டியூன் போடுவோம், அது சாங் ஆகும். ஒரு டியூன் போடுவோம், அது சாங் ஆகும். அந்த அளவுக்கு எனக்கும் சக்தி சாருக்கும் வந்து சிங்க். அது அவ்வளோ சீம்லெஸ்ஸா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு மியூசிக் வந்து ஒரு காமெடி ஃபிலிம்ல ஸ்கோப் வந்து நிறைய இருக்கு. இட்ஸ் a வெரி சேலஞ்சிங் திங் டு ஆல்சோ டூ மியூசிக் ஃபார் காமெடி. பட் இதுல வந்து ஃபன் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுனால சக்தி சாருக்கும் எனக்கும் பயங்கர ஒரு சிங்க். மடோனா, ஐ ஆக்சுவலி வாண்டட் மடோனா டு சிங் எங்க போலீஸ்காரன் சாங்கை வந்து மடோனா பாடணும் அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இதுக்கு ஆண்ட்ரியா பாடினாங்க. பட் அடுத்த படத்துல எப்படியாவது பாட வச்சிடணும் அப்படின்ட்டு ஐ எம் மியூசிக்கல் தீவிர ஃபேன். பட் தேங்க்யூ மடோனா. வணக்கம். நான் இவங்களுடைய பெரிய ஃபேன் பாய்னே சொல்லலாம். அபிராமி மேம் வந்து உண்மைதானா எல்லாருமே அந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். உங்களை மாதிரி தான் நானும். ஐ வாஸ் அ ஃபேன். ஸோ எப்பெல்லாம் ஸ்கிரீன்ல அவங்கள எல்லாம் பாக்குறேனோ எல்லாருக்கும் ஒரு சின்னதா வந்து தனித்தனியா தீம் மியூசிக் போடணும் அப்படின்னு அபிராமி மேம்க்கு ஸ்பெஷலா ஒரு தீம் மியூசிக் போட்டு வச்சிருப்போம். தேங்க்யூ சோ மச் மேம். யுவர் பிரசன்ஸ் ஆடட் சோ மச் டு திஸ் ஃபிலிம். ரோபோண்ணே வரேண்ணே, வரிசையில வந்துட்டேண்ணே, ரொம்ப இழுத்துட்டேன் தெரியும். ரோபோண்ணே மறக்கவே முடியாது. இதுல வந்து அண்ணன் வந்து இன்டர்வியூ அப்போ, டே தம்பி நீ யார பத்தி பேசுறியோ இல்லையோ அண்ணனை பத்தி சிறப்பா பேசணும் அப்படின்னாப்புல. அதனால சிறப்பா அண்ணன் உங்களுக்கு பட் எல்லாம் லைவ் வயர் சொல்லவே வேண்டாம். ஸோ நம்ம ஸ்பீச் எல்லாம் இப்ப அடுத்தது சாப்பிட்டுருவாரு. இல்ல சாப்பிட்டீங்களா? பட் ரோபோண்ணே, கணேஷ் சார், தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ், ஃபார் த சாங்ஸ், ஃபார் த மூவி. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 அழகான விஷுவல்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தை வந்து அந்த எலிவேட் பண்ணி காட்டணும் அப்படின்றது வந்து ஒரு கேமராமேன் கையில இருக்கு. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டியிருக்காங்க. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ so much for coming forward, releasing this film for us. It means a lot that you have come forward. பெரிய ஒரு விஷயம் சார். தேங்க்யூ so much.